வெல்கம் டு Tutorialsky. இப்போ நம்ம ஆல்க்கு கமாண்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ட்ரா டூலில் போய்ட்டு நான் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் ஏ கொடுத்து என்டர். ஆட்டோகேடில் நம்மளால் 12 விதமான டைப்பில் ஆல்க்கு ட்ரா பண்ண முடியும். ட்ராவில் போய்ட்டு இங்கே ஆல்க்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டைப்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க என்னென்ன டைப்ஸில் நம்மளால் ஆல்க்கு ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 வேல்யூ தான் கொடுப்போம். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு சென்டர் எண்டு பாயிண்ட், இது ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள், ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்து, ஸ்டார்ட்டு எண்டு ஆங்கிள். ஸோ இப்படி எல்லா விதமான டைப்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 வேல்யூ தான் கொடுப்போம். ஸோ அந்த 3 வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆளுக்கு தேவையான இடத்துல தேவையான டைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட், 3 பாயிண்ட் கொடுத்து நம்ம ஆளுக்கு ட்ரா பண்ணக்கூடிய மெத்தட். அது நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கமாண்ட் மூலமாகவும் பண்ணலாம். என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட். ஓகேவா, எண்ட் பாயிண்ட் இது எப்படிப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கொடுப்பாங்க, எண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இப்படி 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆளுக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் சென்டர் எண்டு கமாண்ட் மூலமாக பண்ணலாம். என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே வேணும்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் கேட்குது இல்லையா, நம்மளுக்கு என்ன பாயிண்ட் வேணும், சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு சி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட் எங்கே, ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். இது எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஆட்டோகேடில் எல்லா கமாண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ஃபங்க்ஷன் ஆகும், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். இது எப்படிப்பட்ட இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 100 mm, இதே போல் இது 100 mm போட்டுருக்கேன். ஸோ சிவிலில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா டோர், ஸோ அந்த மாதிரியான ஷேப்புக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட், நம்மளுக்கு ஆளுக்கு இப்படி வேணும். ஸோ அப்போ இதில் வந்து எதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கணும், இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கணுமா, இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதான் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸில் இப்படி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ என்டர் சென்டர் பாயிண்ட்டுக்கு இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஓகேவா, இதே போல் தான் ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் யூஸ் பண்ணணும். என்டர் ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், என்டர் சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, இப்போ ஆங்கிள் தேவை. ஆங்கிளுக்கு கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படின்னு கொடுங்க. ஸோ நான் இப்போ ஆங்கிள் எவ்வளோ கொடுக்கேன்னா ஜஸ்ட்டு 45 மட்டும் கொடுக்கேன். 45 கொடுத்து என்டர். ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், ஆங்கிள்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆங்கிள் எவ்வளோ கொடுத்தோம், 45. ஸோ இதே போல் எல்லா மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாகவும் மெசேஜ் பண்ணுங்கள். மீதியில் எல்லா மெத்தடுமே உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள். ஓகேவா, இது எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள். ஓகே, அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் எண்டு, இது வந்து சென்டர் ஸ்டார்ட் எண்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் எல்லா ஆப்ஷனுமே உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதில் ரொம்ப முக்கியமான மெத்தடு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு சென்டர் எண்டு, ஸ்டார்ட்டு சென்டர் ஆங்கிள், ஸ்டார்ட்டு எண்டு டைரக்ஷன், ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ். இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ். ஸோ இந்த 4ஐயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இதில் எழக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷனையும் செஞ்சு பார்க்கணுமா, இவ்வளோ ஆப்ஷனையும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஆட்டோகேடில் எல்லா கமாண்ட்லேயுமே நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா
அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. பட் ட்ராயிங் போடும்போது நம்மளுக்கு இப்படிப்பட்ட டைப்பு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த இடத்துல இதை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆகவும் இதை எண்ட் பாயிண்ட் ஆகவும் எடுத்துக்கிட்டு ஒரு 75 mm ரேடியஸில் வந்து எனக்கு இப்படி ஒரு ஆர்க்கு தேவை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மளால் ட்ரா பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஏன் அப்படின்னா நம்ம அந்த மெத்தட் இப்போ பண்ணலை. ஆனால் அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்ட்டு, எண்டு, ரேடியஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மெத்தட் நம்ம செஞ்சு பார்க்கல அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஆர்க்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளால் ட்ரா பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனால் AutoCAD-ல உள்ள எல்லா கமெண்ட்லேயும் உள்ள எல்லா ஆப்ஷனையுமே நம்ம கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்ம இதுக்கு என்டர், இது ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டுக்கு கொடுங்க. ஓகே, எண்ட் பாயிண்ட்டுக்கு கொடுத்து என்டர், எண்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, என்டர். ரேடியஸ் ஆஃப் ஆர்க் எவ்வளோன்னு கேட்குது இல்லையா? ஸோ ரேடியஸ் எவ்வளோ வேணும்னு சொன்னால் 75 mm. ஸோ 75 கொடுத்து என்டர். ஓகேவா? இதில் இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஆர்க்கு வந்து பொதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஆனால் இதில் ரெண்டு மெத்தடில் மட்டும் கிளாக் வைஸ்லையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ஆர்க்கு ட்ரா பண்ண முடியும். அது என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடு 3 பாயிண்ட் மெத்தட், அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் கொடுத்து பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், டைரக்ஷன் கொடுத்து பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையுமே கிளாக் வைஸ்லையும் ஃபார்ம் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணல அப்படின்னா உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மூலம் நம்ம வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்கலாம்.